இன்னைக்கு நானு பூசணிக்காய் குழம்பு வச்சுட்டுமா? குழம்புலாம் வேணாம், பொரியல் மாதிரி வேணா செய். அதுதான் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கும். குழம்புலாம் எனக்கு பிடிக்காதுமா, நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா உன் புருஷனுக்கு வேணா செஞ்சு கொடு. முன்னாடி நான் இந்த குழம்பு வச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, இப்ப வேணாம்னு சொல்லி சொல்றீங்களா அத்தை? என்னடா கிளம்பிட்டியா வேலைக்கு? என்னங்க ஒரு 2 நிமிஷம் இருங்க, சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு போயிடுவீங்க. கிளம்பாதீங்க, சாப்பிட்டு போயிடுவீங்க, இருங்க. இவ சமைக்கிற சமையலுக்கு என் புள்ள சோறே வேணான்னு ஓடி போறான். நான் இன்னும் கிளம்பலடி, கடைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னியே, என்னென்ன வேணும்னு சொல்லு, வாங்கி கொடுத்துட்டு போறேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் எதனா காய் எதனா கூட வாங்குவாங்க. உங்க அம்மா வந்து பூசணிக்காய் வச்சு குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால காய் எதனா தான் வாங்குவாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியும் நீ இதே தானே செஞ்ச? ஆமா ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி தான் செஞ்சேன். ஆனா உங்க அம்மா என்ன சொல்றாங்க, இல்லையே எனக்கு செஞ்சு கொடுத்ததே இல்லை, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு அந்த குழம்பு வைக்கும் போது நல்லா காய் குழஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். வேற எதுனா காய் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்கடி. ஓஹோ, காய் வந்து நல்லா குழஞ்சிட்டு இருந்ததுனால அது என்ன கையிலே தெரியாத சாப்பிட்டுக்கிறாங்க. புண்ணிய சிறுடி, எங்க அம்மா காதுல விழுந்துற போது. எங்க அம்மா காதுல மட்டும் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ, 2 நாள் ஆனாலும் அதையேதான் சொல்லி நிற்பாங்க. இருங்க, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன காய் வாங்கி வரணும்னு சொல்லுமா, கடைக்கு போறேன் நானு. அதான் உன் பொண்டாட்டிமா நேரம் சொல்லி நின்றாலே, காய் வேணும், இந்த வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி நின்றாலே. காய் பேர்லாம் சொல்லியாடா உங்ககிட்ட? ஏமா எதனா வாங்கி வந்தாலும் இது நல்லா இல்ல அது நல்லா இல்லன்னு சொல்லி சொல்றீங்க, அதான் என்ன வேணும்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறமா நீ. ஆமா ஆமா, நான் சொல்றது அப்படியே தட்டாம கேக்குறாங்க, நீ கேட்க போற. யாரு கேக்குறாங்கன்றமா? எல்லாரையும் தான் நான் பொதுவா சொல்றேன், உனக்கு மட்டும் ஏன் வரைக்குது? பொதுவா நான் சொல்லி நிற்கிறேன். பொதுவா சொல்றேன்றாங்க, வீட்டுக்குள்ள உட்காந்து பொதுவா சொல்றாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம், கம்முன்னு நம்ம கடைக்கு போயிடுவோம். சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி, அவ செஞ்ச குழம்பே செய்ய வேணாம்னு சொல்லு, வச்ச பொரியலே வைக்க வேணாம்னு சொல்லு அவகிட்ட. எப்ப பாரு எது கிடைக்குதோ, இன்னைக்கு பாதி அறிஞ்சானா இன்னைக்கு கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே வச்சிடறா, நாளைக்கு விட்டுட்டு நாளைக்கு திருப்பி அதே செய்யறா. இந்த மாதிரி பண்ணா எப்படி? வயசான காலத்து இப்படிதான் சமைச்சு கொடுக்குறதா? நான்லாம் வந்து உனக்கு சமைச்சு கொடுத்தேன், இந்த மாதிரியா சமைச்சு கொடுக்குறேன்? சரிம்மா, அவகிட்ட நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு ஒண்ணு மாத்தி மாத்தி செய்தி அப்படின்னு சொல்றமா. சாந்தி, சாந்தி, ஏய் அவ அக்கா காரி வரா போறா, போய் என்ன எதுன்னு கேள்ப்போ. என்னடா பேசுவாங்கன்னு தெரியலடா. அம்மா மேல பேசுறாளுங்க 2 பேரும். வீட்டுல வேலை கூட செய்யாத பேசுறாளுங்க. 3 நாளைக்கு வேலைக்கு கூப்பிட்டு போனேன், அங்கேயும் அப்படிதான் பேசுறாளுங்க. வேலையே செய்ய மாட்டேங்கிறாளுங்கடா இவங்க. நல்லா பேசி பேசி பேசியே குண்டா இருப்பாளுங்க பொழுது, பேசுறதுனாலே குண்டாயிருவாங்க பொழுது. ஏமா பேசினா குடுமா குண்டாவாங்க? ஆமா, இதுல வேற உனக்கு ஆராய்ச்சி வேற. ஏய் போய் கேளு, நான் நின்னுக்கிறா பாரு, நம்மளே தான் பாத்துக்கிறா நான் பேசுறாங்களோன்ட்டு. போய் நான் கேளு போறா. மா பேசுறதுனாலதான் குண்டாவாங்களாமா? உண்மையா? நீ சொன்னனாதான் நான் சாந்தி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்பேன். ஏய் சாந்தி, ரொம்ப நேரம் பேசாதடி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆமாண்டா, ஆமா அதான் உண்மை. அப்பன்னா நம்ம வீட்டுல முதல் ஆளு நீதாமா குண்டா இருக்கணும், நீ மட்டும் எப்படி இப்படியே இருக்க? நீ சொல்றது உண்மைனா? சரி சரி, அப்புறம் பேசலாம் போ. வாக்கா, எப்பக்கா வந்த? இப்பதாமா வந்தாங்க. உக்காருக்கா, வீட்டுக்கார கடைக்கு போறாரு, என்ன நான் வேணும்னு சொல்லிட்டு வந்துடுறேன், உக்காரு. சரிடி, வாமா தாமரை, வந்து உக்காரு. ஆமா, சாப்பிட்டீங்களா நீங்க? எங்க வந்து சாப்பிடுறது? இப்பதான் என்ன செய்யணும், என்ன வாங்கிட்டு வரணும், என்னங்க இத்த வாங்கிவாங்க அத்தை வாங்கிவாங்கன்னு இப்பதான் சொல்லி நிக்கிறா. இதுக்கப்புறம் வாங்கி வந்து அதெல்லாம் அரிஞ்சு அலசி செய்யணும், செஞ்ச பிறகுதான் சாப்பிடணும். இல்லையக்கா, சாந்தி என்னோட சுறுசுறுப்பான பொண்ணு, காலையில இருந்து எல்லா வேலையும் முடிச்சிடுவாளே, லேட் பண்ண மாட்டாளே. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு என்னவோ. லேட்டுனா தானா லேட் ஆகுமா? நம்ம எந்த செய்யறது தான் இருக்குது, அதுல என்ன லேட்டு? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போயிட்டு. ஏமா வீட்டுல இருக்கிற உன்னாலேயே பேர் கூப்பிட்டா டக்குன்னு வந்து என்னன்னு கேட்க முடியல. மெயின் ரோட்டுக்கு போயிட்டு வண்டி எல்லாம் வரும், அதெல்லாம் கடந்து போய் வாங்கின்னு வரணும். சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு எப்படி வருவாங்க சீக்கிரம்? சரிங்க, அப்ப நான் பொறுமையா லேட்டாவே வாங்க. நீ சமையல் செய்யறதுக்கு லேட் ஆகும், அவன் லேட்டா வாங்கன்றியே, அப்ப எப்ப வந்து நீ செஞ்சு நீ கொடுப்ப? அப்ப நீக்குள்ள நாங்க பத்னி தானா? வேலைக்கு போறவனாச்சு அவன் சீக்கிரம் கிளம்புறது இல்ல, லேட்டா வாங்கன்ற. டேய் நீ போயிட்டு சீக்கிரமா வராது, லேட்டாவும் வராது, கரெக்டா வாடா போ.
இவங்க அமைதியா இருந்தாலே போதும். நான் கடைக்கு போறது தெரியாது, வர்றதும் தெரியாது. டக்குன்னு வேலை முடிப்பேன் நானு. ஏமா கொஞ்சம் காலையிலே நேரத்தோட ஏதுக்க வேண்டியதானே வீட்டுல. எதுக்கு உங்க மாமியார் கிட்ட அப்படி ஒரு சொல்லு வாங்கிக்கிற நீ? ஆரம்பிச்சிட்டாலும் வெட்டி கதை பேசுறதுக்கு இப்பதான் சொல்லி வாய முன்ன என் பிள்ளைகிட்ட அதுக்குள்ளேயே பேசுறாளுங்க. லொட 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 லொடன்னு பேசுவாளுங்க போல இவளுங்க. நான் வந்து பூசணிக்காய் இருந்துச்சு, புடலங்காய் இருந்துச்சுக்கா, அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சேன். எங்க அத்தை என்ன சொல்றாங்க, இது வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி வேணாம்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி நான் அதே செஞ்சுட்டேன்னா நான் ஒண்ணு சொன்னேன், இவங்க ஒண்ணு செய்யறா பாரு அப்படின்னு அதுக்கு எதனா கேட்பாங்கன்ட்டு தான் எங்க வீட்டுக்கார போய் வேற எதனா போய் வாங்கி வாங்கன்னு சொல்லி இருந்தேன். கரெக்டு தான் நீ சொல்றதே. முன்னாடியே நீ கேட்டுட்டு இருந்தேன்னா இது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு போறாங்க. நீ வேற எதனா யோசிச்சிருக்கலாம். நீ அதுக்கே கேட்கறதுக்கே நீ லேட் பண்ணனா எப்படி? நீ வேறக்கா பேசணும்னு நினைச்சா நீ காரணமே தேவை கிடையாது, பேசிட்டு தான் இருப்பாங்க. சரி இரு, இப்ப நீ பாருக்கா, நான் வந்து எங்க அத்தை கிட்ட கேக்குறேன், ஒண்ணு கேக்குறேன், அவங்க என்ன சொல்றாங்க நீ பாரு. நான் இப்ப வந்து நல்லது தான் கேக்குறேன். என்ன அத்தை, அவர் வரத்துக்குள்ள மாவு இருக்குது, தோசை மாவு இருக்குது, முட்டை தோசை போட்டு எடுத்துன்னு வரேன், சாப்பிடுங்க. என்னது முட்டை தோசையா? வேணாம் வேணாம், எனக்கு அதெல்லாம் வேணாம். நெஞ்சு மேல ஏற்கிற மாதிரி இருக்கும். வேணாம் எனக்கு. நேத்து என்ன தெரியுமாக்கா சொன்னாங்க, தோசை ஊத்தி எடுத்து வந்து குட்ட நானு. எப்ப பாரு இந்த காஞ்சி போன தோசையே தான் குடுப்பியா? எதனா நல்லா எண்ணெய் ஊத்தி, நிறைய எண்ணெய் ஊத்தி எண்ணெய் தோசை மாதிரி எடுத்துன்னு வரணும், இல்ல வெங்காய தோசை மாதிரி போடணும், இல்ல முட்டை தோசையாச்சும் எடுத்துன்னு வரணும். அதெல்லாம் நீ செய்ய மாட்டேன், வெறும் காஞ்சி போன தோசை சட்னி தான் வைப்பியா அப்படின்னு கேட்டாங்க. சரி அத்தை, இல்லைன்னா வந்து வெங்காயம் போட்டு, வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் கூட கொஞ்சம் இருக்கு, கேரட்டு வெங்காயம் நிறைய எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் நல்ல முருகெல்லாம் போட்டு எடுத்துன்னு வரணும், அதை வச்சு சாப்பிடுங்க. வேணாம் வேணாம், எதுவுமே வேணாம் எனக்கு. என் புள்ள வாங்கின்னு வரட்டும், அதே நான் சாப்பிட்றேன். லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கறேன், கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க. எதுக்கு வயிற்று காய போடுறீங்க? அதான் வேணான்ட்டுல விடு. போய் காப்பியாச்சும் கொஞ்சம் போட்டு எடுத்துமா, இருக்குது காப்பியாச்சும் குடிக்கிறேன். காலையிலே போட்டு கொடுத்துட்டுனே, காலையிலே பிஸ்கெட்டும் காப்பியும் சாப்பிட்டீங்க நீங்க, திருப்பி வருமா? காப்பி ஒரு டைம் குடிச்சா திருப்பி குடிக்க கூடாது அப்படின்னு என்ன இருக்குதா? நான் 1 லிட்டர் பால் வாங்கி வந்து வச்சுக்கிறேன், எப்ப வேணுமோ போட்டு குடிக்கலான்ட்டு. போட்டு எத்தனை வாடி? எத்தனை பாத்தியாக்கா எப்படி சொல்றாங்கன்ட்டு. அதுதான் குறை சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் சொல்லுவாங்க. அது தெரியாம நீ என்ன சொல்ற, காலைல சீக்கிரம் எழுந்து செஞ்சு கொடுக்க வேண்டியதானே, எது இருக்குதோ அப்படி சொல்லி நீ சொல்ற. உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, வா காப்பி போட்டு குடிப்பா வா. ஏன்டா பையா, என்ன இது இவ்வளவு காய் வாங்கி வந்து கொட்டிக்கிற? ஆமாமா, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு சொல்றாளம்மா. மொத்தம் வாங்கி வந்து கொடுத்துட்டுனா எது தேவையோ செஞ்சுக்கிட்டோம், அதனாலதான். வந்துட்டீங்களா? என்ன இவ்வளவு வாங்கி வந்துக்கிறீங்க? காசு அதிகமாயிட்டு இருக்குமேங்க. ஏங்கன்னா எல்லாம் நீ சமைக்கிறதுக்கு தான். ஏண்டா இப்ப என்ன தெரியுமாடா உன் பொண்டாட்டி பண்ணுவா, எல்லா குழம்பும் அரிஞ்சு போட்ட காய் குழம்பு அத்தே அப்படின்னு சொல்லி சொல்லுவா பாரு. இன்னைக்கு மொத்த காயும் இருக்கும் அந்த குழம்புல, அது வேணா கண்டிப்பா நடக்கும் பாரு இன்னைக்கு. ஆமா சாந்தி, இன்னைக்கு என்ன செய்ய போற, என்ன குழம்பு வைக்க போற? இன்னைக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் செய்ய போறேன், எல்லா காயும் அரிஞ்சு போட்டு. நீயே ஏன்டி சொல்ற, அத்தை கிட்ட கேட்டுக்கொள்ளா செய்யணும்ட்டு, நீயே முடிவு எடுக்காதடி. நான் நினைச்சேன் இவ இததான் சொல்லுவானு, கரெக்டா சொன்னா பாரு. கேட்டாலே ஒரு கேள்வி, என்னை கொண்டு விட்ட பதில்